ஹே ஹாய்ஸ், வெல்கம் டு எடிட் ப்ரோ எக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவிட் மீடியா கம்போசர் அல்டிமேட் ஃப்ரீ வெர்ஷன் வந்து எப்படி நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் வச்சுருக்கிறது மேக்னால நான் மேக்கில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆவிட் மீடியா கம்போசரில் ரெண்டு இது இருக்குது. ஆவிட் மீடியா ஃபஸ்ட்டுன்னு ஒன்று உண்டு, ஆவிட் மீடியா அல்டிமேட்டுன்னு ஒன்று உண்டு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆவிட் மீடியா ஃபஸ்ட்டுங்கிறது இப்போது அதில் வந்து நம்ம நிறைய ஃபுட்டேஜஸ், நிறைய எலமெண்ட்ஸ், நிறைய எஃபெக்ட்ஸ், நிறைய ட்ரான்ஸ்லேஷனு இது எதுவுமே நிறைய இருக்காது. பட் அல்டிமேட்டுங்கும் போது அது எல்லாமே இதோட அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ அதனால் 30 days மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் இது நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. ப்ரௌசரில் போய் ஆவிட் மீடியா கம்போசர்னு டைப் பண்ணுங்கள். ஆவிட் மீடியா கம்போசர் அல்டிமேட்டுன்னு ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். டைப் பண்ண உடனே அல்டிமேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஆவிடில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணிடுங்க, மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து. இல்லை நான் ஃபஸ்ட் டைம் தான் அப்படின்னா ஐ எம் யூ நியூ கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து இல்லை உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் கண்ட்ரி, மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு கிரியேட் ஆவி லிங்க்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். நான் ஆல்ரெடி மெயில் ஐடி எல்லாம் வச்சுருக்கனால நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துடுச்சு. இதில் லாகின் பண்ணோடனே உங்களுக்கு வந்துடும். இதில் அக்கௌண்ட்டுன்னு வர ஆரம்பிச்சிடும். வந்தக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோன்னா, வீடியோ அண்ட் மீடியான்னு இருக்குல்ல, அதை அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மீடியா கம்போசர்னு இருக்கும். மீடியா கம்போசர் கொடுங்க. மீடியா கம்போசர் ஃபஸ்ட், மீடியா கம்போசர் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன், கம்போசர் அல்டிமேட்டுன்னு இருக்கா. நம்ம அந்த அல்டிமேட்டை வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரீ ட்ரையல் கொடுங்க. ஆவிட் லிங்க்குன்னு இங்கே இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஆவிட் லிங்க் வரும். இதான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் ஆவிட் அல்டிமேட். இப்போ சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இல்லை விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். இது விண்டோஸ்குள்ளது வந்துடும். நம்ம மேக்னால இப்போ மேக்குள்ளதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதையும் அண்டு ஆவிட் லிங்க்னு இருக்கலாம், அந்த இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ரெண்டுமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே டவுன்லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ ரெண்டுமே டவுன்லோட் ஆகிடுச்சு. இது டிஎம்ஜி ஃபைலு, இது ஆவிட் லிங்க், அந்த பிகேஜி ஃபைல்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் சொல்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். வெரிஃபை ஆனோடனே அந்த ஓப்பன் ஆகும். இதில் வந்து இன்ஸ்டால் மீடியா கம்போசர் இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. அக்ரி கொடுங்க. அப்படி நீங்கள் இது எதுவுமே கொடுக்க வேணாம், அப்படி கண்டினியூ கொடுத்துருங்க. சேஞ்ச் லொக்கேஷன், உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வேறு ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய் சேஞ்ச் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். நான் இதில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டால். பாஸ்வேர்டு உண்டு. மேக் புக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்தா தான் இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் ஆகட்டும். இது இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். கீ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஆவிட் லிங்க் இன்ஸ்டால் பண்ணோம். நம்ம இது மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். உடனே அலோவ் கொடுத்துருங்க. கண்டினியூ.
அளவு கொடுத்து ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த லான்ச் பேட் இருக்கும், லான்ச் பேடில் போய் ஆவின் மீடியா கம்போசர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து ட்ரையல் மோடுன்னு இருக்கும், அந்த ட்ரையல் மோடை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு 25 டேஸ்னு வருது. நீங்கள் இன்றைக்கி தான் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 29 டேஸ்னு வரும். 30 டேஸ் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி மீடியா கம்போசர் அல்டிமேட்டுன்னு வரும். இப்படி தான் நீங்கள் இப்போ தான் இதில் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த லொக்கேஷன் சொல்லி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், பபாய், டேக் கேர்.